cartoonsouthindia.com. வெள்ளிக்கு அப்புறம் சனி, வெள்ளையா இருந்தா பனி. அடங்கு, இது ஸ்கூல் டே. என்ன கொடுமடா இது. ச்சே. இல்ல, நோ டே. ஏய் ஜாலி தண்டு என் கூடவே பிறந்தது. ஜம்ப் எல்லாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். போற வழியில உதவி செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் ஹெல்ப் பண்ண. ரெடியா கந்தர்? விழிஞ்சதுல இருந்தே நான் ரெடியா தான் இருக்கேன். பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? இது வரைக்கும் நாம பார்த்ததுலயே இதுதான் பெஸ்ட் ஸ்னோ டே. யாரு? வண்டியில ஏறி குந்துங்க. ஏன்? என்ன நாம இப்ப ஸ்கூலுக்கு போகணும். இவன் எதுக்குடா வந்தா? நம்ப முடியவில்லை, மொத்த கிரகமும் பனியால் மூடப்பட்டு விட்டது. பூமியில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. ஆனால் ஒன்றை தவிர நம்ம ஸ்கூலுக்கு மட்டும் என்னைக்கு லீவ் விடணும்னு தெரிய மாட்டேங்குது. ஓ, இந்த வெதர் ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த டைம்ல படிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அதனால தான் டாடிக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஸ்கூலை ஓபன் பண்ண சொன்னேன். இவ வேலை தானா? ஓகே, பெல்ட் இறுக்கி போட்டுக்கோங்க. என்ன அடுத்து நாம போறது ஸ்கூலுக்கு தான். ஞாபகம் இருக்கட்டும், எல்லாரும் உங்க வாளை சுருட்டிக்கிட்டு சீட்ல உட்கார்ந்து இருக்கணும். என்ன சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். இப்ப நாம பனிசருக்கு மேல போக வேண்டி வரலாம். வந்துருச்சு. பயப்படாதீங்க பசங்களா, நான் கைய வச்சா எதுவும் தப்பா போகாது. போயிடுச்சு. ஜஸ்ட் மிஸ்ல நாம தப்பிச்சோம். ஆச்சு தூக்கு. அவசரப்பட்டு சொல்லிட்டேன், தப்பிக்கல. நான் பிரேக் ஹோனர் பேசுறேன். நாங்க ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம், உதவி தேவை. என்ன ரிப்ளையே காணோம். கவலைப்படாதீங்க, டாடிக்கு ஃபோன் பண்ண அவர் உடனே சிக்னல் இல்லையா, போனும் இல்ல, ரேடியோவும் இல்லையா. அப்படின்னா நம்ம எல்லாரும் மாட்டிக்கிட்டோமா? ஏயா இப்படி வீதியை கிளப்புறீங்க? நாம எல்லாரும் தீந்தோம். ஓகே ஓகே, உங்க ஸ்பீக்கர் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. நான் உங்க கிளாஸ் லீடர்ங்கற முறையில இங்க சார்ஜ் எடுத்துக்கிறேன். கிளாஸ் லீடர்ங்கற முறையில நான் முதல் வேலையா என்ன செய்யணும்னா குற்றம் சுமத்தணும். ஜனங்க போற ரோட்ல அவ்ளோ பெரிய பனி சறுக்கு யாரு கட்டி வச்சிருப்பாங்க? யாரு கட்டியிருப்பாங்க? ஓகே, நான் தான் பண்ணேன். ஆனா இந்த பிரச்சனையை நானே தீர்த்து வைக்கிறேன். எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. ஸ்கூல் பஸ்ல இருக்கிற அத்தனை பேரையும் காப்பாத்துவான். கிக் பட்டர்ஸ்க்கு ஒரு தடவை சொல்லிட்டேன்னா கண்டிப்பா காப்பாத்துவான். என்ன வாக்க மாற மாட்டா. யார் இதுக்கு ஒத்துக்குறீங்க? யாரும் ஒத்துக்கல. யூஸ் போச்சு. இவங்க எல்லாருக்கும் கிளாஸ் லீடர்ங்கற முறையிலயும் பெரிய திறமைசாலிங்கிறதுனாலயும் இந்த சிச்சுவேஷனை என்னால சமாளிக்க முடியும். நம்ம ஸ்கூலுக்கு நேரத்துக்கு போகாததுனால நம்மள தேடி உதவிக்கு ஆளுங்க வருவாங்க. அவங்க கூட நம்ம போயிடலாம். மக்களை காப்பாத்துற டீமுக்கு நான் தான் தலைவன். அதனால நான் என்னோட டீம் கூட போறேன். சரி போ. நீ எவ்வளவு தூரம் போறேன்னு நான் பார்க்க தானே போறேன். பார்க்கலாமா? பார்க்கலாம். பார்க்கலாமா? பார்க்கலாம். பார்க்கலாம். கந்தர், நாம புறப்படுவோம். யாரு இது? உனக்காக வெயிட் பண்ணுவேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. ஓகே, கிளம்பு. காத்து வரட்டும். பொலந்து கட்டுவோம். அசிங்கப்பட்டாச்சு.
கந்தர் இதெல்லாம் சுத்தப்படுறதுக்கு நமக்கு பவர்ஃபுல்லா ஏதாவது தேவை. அதாவது டோ ட்ரக் வேணும். அதுக்கு வேடு வேணும். அச்சச்சோ, மொத்தமா புடிங்கிட்டு வந்துருச்சு போல இருக்கே. உடனே வேடு கிட்ட போவோம். வேடு கிட்ட போவோம். சரி, எங்களுக்கு ஒண்ணும் ஆகல. இங்க இருந்து அங்க போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுதான் இந்த மேப்ல காட்டுது. அது எனக்கும் தெரியுது. கையெடு. ஓகே, நாம கலக்குவோம் நண்பா. எனக்கு நிச்சயம் தெரியும், அவங்க உதவி பண்ண வரவே மாட்டாங்க. நம்ம பசியிலே வாட போறோம். அப்படிலாம் நடக்க வாய்ப்பே To இல்ல. southindia.com. Hey friends, உங்க சாப்பாடெல்லாம் என்கிட்ட கொடுங்க. எல்லா சாப்பாடும் எங்க போச்சு? எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். எனக்கு உற்சாகமா இருக்கு. அதனால நான் பாட்டு பாட போறேன். போறேன்னு சொன்னதுக்கே இப்படியா? மன்னிச்சிருங்கப்பா. வாய மூடிக்கிட்டு வா, நமக்கு நேரம் குறைவா இருக்கு. பார்த்து போகணும். ஓ, இந்த இடமும் சூப்பரா தான் இருக்குது. 3 நாள் வீணான பொருள் எல்லாம் இந்த பைப்ல ஓடுற மாதிரி இருக்கு. அப்படின்னா இது ஃபுட் அண்ட் ஃபிக்ஸ்ல இருந்து தான் வரணும். வேடு கடையில இருந்து கேட்டியா பிடிச்சுக்க காந்தார். கிட்டத்தட்ட நாம வந்துட்டோம். ஆனா இப்ப கவுந்துட்டோம். மூஞ்சி பேந்திருச்சு. நீ திரும்பவும் இங்க தான் வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னல. சரி, இப்ப என்ன சார் பண்ண போறீங்க? இதத்தான் ஆமா, ஏதாவது ஒரு பனி டாகி உன்னை பாக்குற மாதிரி இருக்குதா? இருந்தாலும் இருக்கும். ஏன் கேக்குற? வந்துட்டான் நம்ம எதிரி. எகிரி ஓடு. என்ன வேடிக்கை பாக்குற? ஓடு. ஆஹா, தோர்த்துதே. கடிச்சிரும் போல இருக்கே. கவ்விடுமோ? சீக்கிரம் வா. எப்படி? அடடா, கிக்கு, என்னால இதுக்கு மேல வேகமா ஓட முடியாது. அப்ப சறுக்குவோம். என்ன டாகியால வேற ஏதாவது இப்படி தோர்த்துதே? எஸ்கேப் ஆகு. போயிடுச்சா? நம்ம கிட்ட ஓபனிங் நல்லா இருக்கு. ஆனா பினிஷிங் சரியில்லை. எப்பவும் கத்துவிய, அதை எப்ப கத்து. ஊத்தி மூடிட்டாங்கோ. நிறைய தோத்து போச்சு. ஒழுங்கா எல்லாரும் அங்கேயே உட்காருங்க. டாக்கி மாதிரி எதுக்கு சீட்டை சாப்பிடுறீங்க? இதெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு சொந்தமான பொருட்கள். அதோட இத சாப்பிட்டா நமக்கு எந்த சத்தும் கிடைக்காது. ஆனா எங்களுக்கு பசி உயிர் போதே. இது டேஸ்டாவும் இருக்கு. ஏய், அங்க பாருங்க, அவகிட்ட சாப்பிட ஏதோ இருக்கு. புடிங்க அவள. விட்டுருங்க. நம்மளால இது முடியாதே. கவுத்துட்டானுங்க. ஆனா பஸ்ல இருக்கிற குழந்தைகளை நாம தான் காப்பாத்தி ஆகணும். கேக்கு, என் கண்ணுக்கு தெரியுது, உனக்கு தெரியுதா? அந்த கேவலமான உருவத்தையா கேக்குற? ஆமா, என் வாழ்க்கை இப்படி முடியும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நண்பா. முடியல, குளிர்ல மண்டைய பிச்சுக்கலாம் போல இருக்கே. வேடு. இருக்கிறது ஒரே ஜூஸ், அதுலயும் பங்கு கேட்கலான்னு வந்துட்டீங்களா? எங்களுக்கு உன் டோ ட்ரக் தேவைப்படுது. பஸ் ஒண்ணு மாட்டிக்கிச்சு. ஓ, பிரச்சனையே இல்ல. ஆனா மேட்டர் என்னன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அது மொத்தமா சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. அப்படின்னா ஏதாவது புது பிளான் போட்டாகணும். என் ஸ்கூல் பஸ் டிரைவரை, உள்ள இருக்கிற பசங்களை உடனே காப்பாத்தி அந்த ஆகணும். கேண்டில் மறந்துட்டியப்பா. ரொம்ப முக்கியம். இது ஓடுறதுக்கு இன்ஜின் வேண்டாமா? அதை விட பவர்ஃபுல்லா நமக்கு வேற ஏதாவது தேவை. ஆனா இந்த பப்பி ஏத்துட்டு போக அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பொருளுக்கு நாம எங்க போறது? என்ன பப்பியா? கமான் செல்ல குட்டி, கமான். உன்கிட்ட இருந்து நான் இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன். கடிக்கணும்னு ஆளை வரல. லெஃப்ட்ல கட் பண்ணி ரைட்ல போகணும். ஏன்னா இது ஷார்ட் கட் நேரம். பின்னாடி போங்க. என்கிட்ட இந்த சாப்பாடு இல்ல.
எப்படி எல்லாரும் ஏறுங்க. நான் சொல்ல மாட்டேன், சொன்னா செய்யாம விட மாட்டேன். இதுக்கு பதிலா ஈவினிங்ல என்ன சாப்பிட்டுருக்கலாம். பாத்து கண்ணுங்களா, ஜாக்கிரதையா ஏறுங்க, கீழே விழுந்துடாதீங்க. செல்லம் நீயா? எல்லாரும் ஏறிட்டாங்க கந்தர். என்ன பார்த்தா உனக்கு மனுஷியா தெரியலையா? தெரியல. I love you. சாதிச்சிட்டோம். அதுவும் கரெக்டா ஸ்கூல் விட்டுற டைமுக்கே வந்துட்டோம்பா. என்ன இன்னைக்கு புறன ஸ்கூல்ல மிஸ் பண்ணிட்டேனா? கந்தர், நாம நினைச்சது நடந்துருச்சு. ஸ்கூல்ல காத்தடிச்சிட்டோம், என்ஜாய் பண்ணிட்டோம். மங்கிய வச்சு காமெடி. யார் அது? அவன் இங்க வந்துட்டான். நான் அங்க வந்துட்டு இருக்கேன் நண்பா. ஓகே, வந்துட்டான். மறுபடியும் என்கிட்ட மாட்டிக்கிட்ட. கிளம்பிட்டானா? நம்ம வெற்றி கூட இனிப்பாதான் இருக்கணும். இப்போது நாம் காண இருப்பது உலகத்தின் பயங்கரமான சில நிகழ்வுகள். இருதயம் பலஹீனமானவர்கள் இதை காண வேண்டாம். அவசர செய்தி காரணமாக இந்த நிகழ்ச்சி நிறுத்தப்படுகிறது. இன்று அதிகாலை ஜூவில் இருந்து ஒரு சிம்பன்சி தப்பித்து விட்டது. என் மங்கி எனக்கு கல்தா கொடுத்துட்டு நைஸா எஸ்கேப் ஆயிடுச்சு. எங்கேயோ போயிடுச்சு. அது தப்பிச்சு போறத பார்க்காம கூட பொறுப்பா வேலை செய்யறானுங்க. எனக்கு தெரியல கிக்கி. ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் சாக்லேட் கவர்டு பனானா. அதுக்கு கூட பிடிச்சிருக்குது. எதுக்கு? நியூஸ்ல பார்த்தது இதத்தானோ. நாம இதை திரும்ப கொண்டு போய் அங்க விடணுமா? ஆனா இது ஒரு மங்கி. ஆனா விஞ்ஞான ரீதியா சொல்ல போனா இது ஒரு சிம்பாஞ்சி. அதாவது வால் இல்லாத இது ஒரு ஏதோ ஒண்ணு மங்கி. இப்ப பாரு, அவன் இனத்தோட சேர்ந்துட்டாயா. குழந்தைக்கு பசி ஓவரா இருக்குன்னு நினைக்கிறேன். நானே இதை கொடுக்குறேன். இந்த நாளா என்ஜாய் பண்ணு. ஓகே மங்கி, நாம ஒன்னா சேர்ந்து கலக்குவோம். இதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம். பக்கா விடு ஷோக்கா. சோக்கா இருந்தது, சூப்பரா இருந்தது, டக்கரா இருந்தது, மெட்டலா இருந்தது, செம்ம டக்கரே. பொடி பசங்களா, ஏற்கனவே வீட்ல 2 monkeys, இப்ப 3வது வேறயா? வால் இல்லாதது மங்கி கிடையாது. இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். உனக்கு அது தெரியாதா? எனக்கு தெரியும். அது கையில இருக்கிற ஐஸ்கிரீமை புடுங்கி கொடுத்துரு, இல்லனா உங்களை பிச்சு புடுவேன். உன்கிட்ட என்ன கேக்குறேன்? என்ன கும்மி அடிக்குது? காப்பாத்துங்க! TuneSouthIndia.com. நம்ம செல்ல பிராணி தான் இருக்கிறதுலே சூப்பர் பிராணியா வரப்போகுது. என்னது அப்படின்னா நீ இதை உன் கூடயே வச்சு வளர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டியா கண்ணா? நான் ஒரு தடவை முடிவு பண்ணேன்னா மாத்தவே மாட்டேன். ஆனா உனக்கு சோறு போடுறதே உங்க வீட்ல பெரிய விஷயம். இந்த லட்சணத்துல இதை வேற கூட்டு போறியா? மறந்துட்டியா சொல்லும்? ஃபிளாஷ்பேக். டாகிக்கு நோ, கேட்டுக்கு நோ. இதுக்கு மட்டும்தான் எஸ். இப்ப அதுவும் வேஸ்ட். ஞாபகம் வந்துருச்சா? பொறுமையா இரு கந்தர், இதை நான் பாத்துக்கிறேன். இதுக்கு எப்பவுமே நம்ம ஐஸ்கிரீமையும் வாழைப்பழத்தையும் கொடுத்துட்டு இருந்தோம்னா இது பொறுமையா இருக்கும். யாருக்கும் எதுவும் தெரியாது. யோசிச்சுதான் சொல்றியா? நான் யோசிக்காம சொல்ல மாட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் யோசிக்க மாட்டேன். ஆனா யாருக்கும் தெரியாம இதை எப்படி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறது? 2 பேருக்கு ஒரே மாதிரி ஃபேஸ், ஒரே மாதிரி போஸ், ஒரே மாதிரி ஸ்டைலு. ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. எங்க போறீங்க சார்? ஆமா, என்னாச்சு உனக்கு? நீ ஏன் இன்னைக்கு குண்டா தெரியற? கேக் இப்போ சரி போங்க. ஓகேமா, நான் எறும்புக்கு போறேன். ஏதாவது தேவைப்பட்டா கூப்பிடுங்க. சரி, கேக் உனக்கு பசிச்சதுன்னா இத வந்து எடுத்துட்டு போ. போச்சுடா, துள்ளுதே. அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். என்ன தவேலா வாசிக்கிற?
ஓகே. எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் வீட்ல இருக்கும்போது எனக்கு தெரியாம மங்கி எல்லாம் கொண்டு வரையா. அடேங்கப்பா, நீ பயங்கரமா வளர்ந்துட்டியே கேக். அதுங்க வைத்த கலக்குது. கிக்கு நானும் வெளியில கண்டதை கிடையாத சாப்பிட்டு வந்தோம், அதான். சேம் ப்ராப்ளம். பை பை. எனக்கும் அதே ப்ராப்ளம். என்ன கன்றாவி ஸ்மெல், அது சகிக்கல. ஓ, 4 மாசமா நான் குளிக்கல, போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இதுக்கு பேர் தான் லக்கு. ஓகே கந்தார், முதல் மிஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டேன். இனிமே என்னோட பெட்டு ஒரு மங்கி. இன்னிலிருந்து என் வாழ்க்கையில ஒரு பிரகாசம் தெரிய போகுது. இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கந்தர், என் செல்லத்துக்கு கொஞ்சம் பனானா எடுத்துக்கொடு. கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேனே. என்ன சொன்ன? இதுதான் குலவரி ஆட்டமா? யாராவது பாக்கிறதுக்கு முன்னாடி புடிச்சாகணும். செவத்துல தூர் வர்ற ஒரே மங்கி தான். தலைகீழ நடக்குது. கத்தாத போற. ஊரை கூட்டிட்டாலே. என் அண்ணன் ரூம்ல இருக்கியா? அவ என்ன பிச்சை எடுத்துருவான். உன்னை பிடிக்காம விட மாட்டேன். எங்க போச்சது? நான் இல்லாத நேரத்துல என் ரூம்ல நீ என்ன பண்ற ராஜா? அது என்ன தண்ணியை பிச்சை அடிக்கிற? ஓரமா போய் நில்ல. எதையோ அமுக்கு நீ என்னது? க்ளோஸ் அப்ல வருது. கொழா தண்ணி எனக்கு செட் ஆகாதே. ஒரு கிக்கு. சதிகாரிங்க இருக்கான். ஓ, இந்த மாதிரி பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? சொன்னா நீ அடங்க மாட்டியா? வெளியே போ. கேக், நீ ஏதாவது சொன்னியா? இல்ல, அது அப்பா உங்களுக்கு மசாஜ் பண்றது சந்தோஷம் சொன்ன, அவ்வளவுதான். போதுங்க. அப்படிதான், நல்லா விளையாடுங்க. நான் சொல்லி கொடுத்த மாதிரியே விளையாடுங்க. சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க பசங்களா. என்ன பண்ற நீ? இது ரொம்ப கேவலமா இருக்கு, வேண்டாம். கேக், இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன். வெளியில எஸ்கேப் ஆயிடுச்சு. இனிமே நாம என்ன பண்ண போறோம்? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு காந்தார். தப்பித்து போன சிம்பன்சியை பற்றி ஒரு அவசர செய்தி. ஜூவில் இருந்த நூற்றுக்கணக்கான சிம்பன்சிகள் அவர்களுடைய தலைவரை தேடி தப்பித்து விட்டன. அதனால் பொதுமக்கள் அனைவரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. கிக்கு, கூட்டம் சேர்ந்துட்டாங்கய்யா. என் பொண்டாட்டி கூட என்னை இப்படி கவனிக்கல. கிக்கு, என்ன பிச்சிடுவாங்க போல இருக்கு. ஏதாவது பண்ணு சீக்கிரம். இதா வாங்கிக்கோ. இதெல்லாத்தையும் நாம உடனே ஜூக்கு அனுப்பி ஆகணும். ஆனா எப்படி? எது பண்ணாலும் சீக்கிரமா பண்ணணும். வயித்துக்குள்ள இருந்த வாழைப்பழம் எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஐடியா கிடைச்சிருச்சு. ஓகே, சென்று வா. அண்ணே, கொஞ்சம் நில்லுங்க. மங்கிகளுக்கு இந்த உலகத்திலேயே வாழைப்பழத்தை தவிர வேற எதுவும் பிடிக்காது. இந்தாங்க, வாங்கிக்கங்க. கந்தர், குனிஞ்சுக்கோ. அண்ணாட்ட பாரு. எனக்கு வேற வழி இல்ல. சூப்பர் ஐடியா கிக்கே. ஒன்னா சேர்ந்து வேலையை முடிச்சிட்டோம். அதாவது சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா வந்து சேர்ந்துருச்சுங்க. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. இதுங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துருச்சுங்க. ஆனா நீ போக வேண்டிய இடம் உங்க வீடு. அங்க உங்க அண்ணன், உன் தங்கச்சி, உங்க அப்பா, உங்க அம்மா எல்லாரும் உன்னை குமுறு குமுறுன்னு குமுற போறாங்க. ஆமால,
இப்ப நான் அங்க போக முடியாது. அப்ப நான் எங்க போவேன், எங்க வாழ்வேன்? ஜூவில் இருந்து தப்பித்த சிம்பன்சிகள் அனைத்தும் மீண்டும் ஜூவுக்கே திரும்பி வந்துள்ளன. ஆனால் இதற்கு சிறிதும் சம்பந்தமில்லாத 2 சிறுவர்கள் அதனுடன் வந்திருக்கிறார்கள். சுவாரஸ்யம்தான். சிம்பான்சி இருக்கிற இடத்துக்கு மனுஷங்களும் போக ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன? இந்தாங்க உங்க ஜூஸ். டவுன்லோட் இன்னும் ஃபுல்லா முடியல.